Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மே 21 டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி தான் டைம் டேபிள் போட்டு டெய்லி என்னோடய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது தான். இப்படி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு டைமரோடு போட்டு நம்ம படிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜோஸ் இருக்கும். படிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இந்த போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கே ஒரு இந்த மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் டைம் டேபிள் போட்டு படிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மே 21க்கு டைம் டேபிள் எப்படி போட்டிருக்கேன்னா, மே ஃபஸ்ட்டு நான் ஒரு 4:30க்கு எல்லாமே எந்திரிச்சிடுவேன். காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5 o'clock படிக்க இருந்தோன்னா 5 to 6 வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் மே 1 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்து படிப்பேன். அதில் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்குது மே 1 கரண்ட் அஃபேர்ஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான், இருந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணி கொண்டு வரக்கு நான் 2-3 days ஆட் பண்ணி எப்படியாவது படிச்சிடுவேன். ஸோ மே 1 கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா 5 to 6 வரைக்கும், அப்புறம் 6:30லேருந்து ஒரு ½ பிரேக் எடுத்துக்கிட்டு 6:30 to 8:30 வரைக்குமே ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் மெமரி பேஸ்டுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் நமக்கு என்னத்தை தான் மார்க் போட்டாலுமே நம்ம ரிவ்யூ பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணலைன்னா நமக்கு மார்க் இம்ப்ரூவே ஆகாது. ஸோ நமக்கு மார்க் போடியதை விடைக்கும் அதை ரிவ்யூ பார்க்குறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் நம்ம 8:30 வரைக்கும் போட்டுட்டோமா, அப்புறம் 8:30 அப்புறம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட பிரேக் 8:30 to 9:30 வரைக்கும் நான் எடுத்துப்பேன். அப்புறமா மார்க் டெஸ்ட்டோட இங்கிலீஷ் ரிவ்யூ 1 hour போகும். அதே மாதிரி கோன்ஸ் ரிவ்யூ 1 hour போகும். அதே மாதிரி ரீசனிங் ரிவ்யூ ஒரு 1 hour போகும். ஓகே, இப்படி 12:30க்குள்ளே நம்ம அந்த மார்க்கை 3 hours நம்ம மார்க்கை ரிவ்யூ பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கரெக்டாக ஒரு பிளான் போடுறோன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். ஓகே, அதை ஈவினிங்கில் அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணுவேன் ஒருக்கா. அப்புறமா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு மைண்டு அந்த காலையில் டைம் கொஞ்சம் பிரிஸ்காக ஓடும். ஓகே, நம்ம லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் மந்தமான நிலையில் இருப்போம். அந்த டைம் ப்ரிலிம்ஸ் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் மத்தியானத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். நான் இங்கிலீஷில் வீக்கு, அந்த ஒரு ரீசன்னால் நான் நைட்டு ஆஃப்டர் 6 o'clock மேலே இங்கிலீஷுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இங்கிலீஷுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறது மாதிரி நான் படிப்பேன். ஓகே, இப்போ அப்புறம் 12:30 வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்தது லஞ்சு டைம் முடிஞ்சு 1 o'clock to 2 o'clock வரைக்கும் நம்ம ஆர்ஆர்பி பிஓவில் ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் போடுவேன். ஓகே, அடுத்து மார்க்கு ரிவ்யூ பார்ப்பேன் 3 o'clock வரைக்கும். ஓகே, 3 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறமா ப்ரிலிம்ஸ் லெவலில் உள்ள பசில் தான் ஒரு 10 செட்டு, அப்புறம் டிஏல ஒரு 10 செட்டு. ப்ரிலிம்ஸ் லெவல்னால நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 1 hourல எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், மிஸ்ஸிங் ராங் நம்பர் சீரீஸ், இதெல்லாம் ஒரு 1 hour நம்ம பண்ணுற மாதிரி ஒரு 20 questions 25 questions வச்சு நம்ம இதை ஸ்பீடப் பூஸ்டப் பண்ணுறதுக்காக இதை நம்ம பண்ணலாம். ஓகே, அப்புறம் டீ டைம் எடுத்துப்போம். 1 hour பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா 1 hour பிரேக், டீ டைம், நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, டாபிக் வைஸில் ஏதாவது கோன்ஸில் டாபிக் வைஸ் நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எல்லாம் போகும்போது நமக்கு அரித்மெட்டிக் சம்ஸ் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதில் உள்ள கொஸ்டின்ஸுமே நமக்கு மார்க் பூஸ்டப்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் டாபிக் வைஸு கோன்ஸில் ஒரு என்னோடய பிளான் என்னென்னா, வீக்லி
ஒன் டாபிக். ஓகே, இப்போ ஆவரேஜ் எடுத்தேன்னா இந்த ஒரு வீக்குமே ஆவரேஜ் தான் போகும். அடுத்து அதில் உள்ள நம்ம பேசிக் சம்ஸ் டு ஒரு மெயின்ஸ் லெவல் சம் வரைக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நெக்ஸ்ட் டாபிக், இப்போ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டால் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பர்சன்டேஜ், இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டாபிக் வைஸ் நமக்கு ஒரு 1 hour வந்து நம்மளால் 20 கொஸ்டின்ஸ், ஓகே 20, 25, 30 எத்தனை கொஸ்டின்ஸ்னாலுமே அது நம்ம ஒரு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராமர், அப்புறமா நான் ஃபுல்லாகவே இங்கிலீஷு ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். இங்கிலீஷ் வந்து கிராமர் பேஸ்ட் இன் யூடியூப் சேனலில் வந்து பார்ப்பேன். நம்மளுக்கு கிராமர் என்னெல்லாம் தெரியாத விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது தானே, அதை படிப்பேன். அப்புறம் வந்து 120 ரூல்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இன் இங்கிலீஷில். ஓகே, அதனால் 120 ரூல்னு சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கணும். ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, இப்போ நிறைய போட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஃபேராக இருக்கும், உங்களுக்கு சரியா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற ஒரு யூடியூப் சேனலை எடுத்து அந்த சேனலில் ரூல்ஸை வந்து அழகாக கற்றுக்கோங்க. சரியா, 120 ரூலு நான் இன்றைக்கி 1 to 10 வரைக்கும் உள்ள ரூல் கற்றுக்க போகிறேன். அப்புறம் வந்து வெக்காபுலரி டெய்லி ஒரு 25 படிச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து அது வந்து பெனிஃபிட் தான். நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்குனால நமக்கு இங்கிலீஷில் எனக்கு வெக்காபுலரி வந்து நிறைய கற்றுக்கிட்டால் தான் எனக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு வந்து ஆப்டாக இருக்கும்னு நான் வந்து ஒன் டே 50 வேர்ட்ஸ் கற்றுக்கிடுற மாதிரி தான் இப்போ வந்து கற்றுக்கிட்டுருக்கேன், அதை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து 7 to 9 வரைக்கும் பண்ணுங்கள், அதுக்கு பண்ணுவேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் உள்ளதான் செக்ஷனல் மார்க். ஓகே, செக்ஷனல் டெஸ்ட்டு இங்கிலீஷில் ஒன்று, கோன்ஸில் ஒன்று, ரீசனிங்கில் ஒன்று. ப்ரிலிம்ஸ் லெவல் மெமரி பேஸ்டு மார்க்கில் செக்ஷனல் லெவலில் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து 10, 10:30, 11க்குள்ளே நான் வந்து தூங்கிடுவேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து 4:30க்கு வேக்கப். ஓகே, இப்படி தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து கன்சிஸ்டன்சியாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு 200% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம இதில் நிறைய கற்றுக்க வேண்டியது என்னதுன்னா பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இதெல்லாமே வந்து கூட ஆட் ஆகும். அதெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுக்கிட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் கற்றுக்கிடுவேன். இன்றைக்கி போர்ஷன் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். இவ்வளோ தான் என்னோடய டைம் டேபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி வீடியோ போடுவேன், டெய்லி டைம் டேபிள் வந்து மேக் பண்ணுவேன். என்னோட சேர்ந்து என்னோடய டைம் டேபிளையே நீங்களும் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு பேங்கிங் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்ன கூட ட்ராவல் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.